بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாகிய நாம் நம்முடைய உயிர் வாழ்க்கையின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த அடிப்படை தேவைகள் அனைத்திற்கும் மிக முக்கியமாக பொருளாதாரம் மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அந்த பொருளாதாரத்தை சேகரிப்பதற்காகத்தான் நம்முடைய காலங்களில் நேரங்களில் அதிகமானவற்றை நாம் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாளின் 24 மணி நேரங்களில் 10 மணி நேரம் 15 மணி நேரம் என்று சொல்லி பொருளீட்டுவதற்காக வேண்டியே நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய சத்திய மார்க்கமும் இந்த பொருளீட்டுகின்ற பண்பை குறித்து திருமறையிலே பேசுகிற பொழுது பல்வேறு இடங்களிலே அதை ஒரு உயர்ந்த பண்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்ற வேண்டிய ஒரு நடவடிக்கையாக செயல்முறையாகத்தான் சொல்லித் தருகிறது. பொருளை திரட்டாமல் சம்பாத்தியம் பண்ணாமல் சோம்பேறியாக வீட்டிலே அமர்ந்து கொண்டு பிறரிடத்திலே கையேந்தி யாசகம் செய்து வாழுகிற வாழ்க்கையை விட தனது கரத்தால் உழைத்து சம்பாத்தியம் செய்து அதன் மூலமாக வாழுகிற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை, அதன் மூலமாக உண்ணுகிற உணவு தான் சிறந்த உணவு என்று அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் இதை பற்றி சொல்லுகிற பொழுது, நீங்கள் இறைவனை வழிபடுவதற்காக வேண்டி ஜும்மாவுடைய தினத்திலே தொழுகைக்கு வந்தால் அந்த தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அங்கேயே அமர்ந்து விடாதீர்கள். ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். தொழுகை முடிந்து விட்டால் பூமியிலே பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று பொருளீட்டுவதனுடைய அவசியத்தை முக்கியத்துவத்தை அல்லாஹ்வும் வலியுறுத்துகிறான். அதை நாமெல்லாம் புரிந்தும் வைத்திருக்கிறோம். பொருளீட்டுவது அவசியம் என்பதை விளங்கி இருக்கிறோம். பொருளீட்டுவதனுடைய அவசியம் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் நாம் விளங்கி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கால நேரங்களில் அதிகமானவற்றை அதற்காக செலவிடுகிறோம். ஆனால் பொருளீட்ட வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிற நாம் அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு ஈட்டிக்கொள்ள வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறதோ அந்த விதிமுறைகளில் கவனம் செலுத்துகிறோமா என்று ஆய்வு செய்தால் நம்மில் பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை முறையிலே அது குறித்த எந்த ஓர் சிந்தனையும் இல்லாமல் பொருளாதாரம் நமக்கு வர வேண்டும், நாம் நன்றாக சம்பாதிக்க வேண்டும், மிகப்பெரிய செல்வ சீமானாக மாற வேண்டும், உயர்தரமான கார்களில் பவனி வர வேண்டும், ஆடம்பரமான வீடுகளில் குடியிருக்க வேண்டும், நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு சொகுசான வாழ்க்கைக்காக பொருள் ஈட்ட வேண்டும், அது எந்த வழியிலாவது ஈட்டியே தீருவேன் என்ற திட்டத்தோடு அல்லாஹ்வுடைய விதிமுறைகளை எல்லாம் மீறி கொண்டு இறைவன் பொருளாதாரத்திற்கு வகுத்து வைத்திருக்கிற எல்லைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு பொருளீட்டக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் காணுகிறோம். அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யதி அலன் நாசி ஜமானுன், மக்கள் மத்தியிலே ஒரு காலம் வரும். அது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், மனிதன் சம்பாதிக்கின்ற பொருள் அமினல் ஹலாலி அமினல் ஹராமி, அவன் ஹலாலான அடிப்படையில் அதை சம்பாதிக்கின்றானா அல்லது ஹராமான வழிமுறையில் சம்பாதிக்கின்றானா என்பதை பற்றி கொஞ்சம் கூட சட்டை செய்யாத மக்கள் வாழக்கூடிய ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம் வாழுகிற காலம்தான் அந்த காலமோ என்று அஞ்சுகிற அளவிற்கு பெரும்பாலானவருடைய வாழ்க்கை முறையிலே ஹலால் ஹராமை குறித்த எந்த சிந்தனையும் இல்லாமல் பணம் வருகிறதா என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு பணம் சம்பாதிப்பதை பார்க்கிறோம். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஹலால் ஹராமை பேணாமல் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு காசு பணத்தை நாம் சேர்ப்பதனால் ஏற்படக்கூடிய இம்மையில் ஏற்படுகிற கேடுகள் என்ன, மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமையில் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன என்பதை நாம் நினைவுபடுத்தி கொண்டால்தான் இறைவனின் விதிகளை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போடு நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இறைவனின் எல்லைகளை மீறி பொய் பேசி சம்பாதித்தாலும், பிறரை மோசடி செய்து சம்பாதித்தாலும், பிறரிடத்திலே வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் சம்பாதித்தாலும், அளவு நிறுவைகளில் குறைவு செய்து சம்பாதித்தாலும்,
பிறருடைய மனம் புண்படுகிற விதத்திலே திருப்தி இல்லாத வகையில் அவனிடமிருந்து லஞ்சமாக ஊழலாக வேறு எந்த விதத்தில் நீங்கள் ஹராமான வழியில் சம்பாதித்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய முதல் மிகப்பெரிய கேடு என்னவென்றால், எதற்காக நீங்கள் சம்பாதிக்கின்றீர்களோ அந்த நோக்கத்தை அந்த பொருள் நிறைவு செய்யாது. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அது என்ன காரணத்துக்காக என்ன நோக்கத்துக்காக வேண்டி செய்யறோமோ அந்த நோக்கம் நிறைவேறணும். அதுக்கு தான் ஒரு காரியத்தை செய்யறோம். சாப்பிடுகிறோம், பசி ஏற்பட்டு சாப்பிடுகிறோம். சாப்பாடு என்பது நம்முடைய வயிற்று பசியை போக்க வேண்டும். மடாமடாவா பெரிய பெரிய கொட்டராவா அள்ளி அடைஞ்சு பசி நீங்கவில்லை என்று சொன்னால் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? தண்ணீர் பயங்கரமாக தாகம் எடுக்கிறது, அதற்காக வேண்டி பெரிய குடமா வாங்கி தண்ணி அள்ளி குடிக்கிறோம். எத்தனை குடம் தண்ணியை குடிச்சாலும் தாகம் தீரல, இன்னும் தேவை என்று சொன்னால் தண்ணீர் குடித்து என்ன பிரயோஜனம்? அதே போன்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நீங்கள் இறைவன் விதித்திருக்கிற வழிமுறைகளை மீறி ஹராமான அடிப்படையில் சம்பாதித்தால் எதற்காக சம்பாதிக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை அந்த பொருள் நிறைவேற்றாது. எப்படி அதை விளக்குகிறார்கள்? ஹராமான வழிமுறையில் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தன்னுடைய அருளை அளித்து விடுவான். முஹைக்கத் பரக்கத் பைஹிமா, அந்த வியாபாரத்தில் அந்த பொருளாதாரத்தில் பரக்கத்தை அல்லாஹ் அளித்து விடுவான். அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாம நமக்கு எத்தனை லட்சம் வந்தாலும் சரி நம்மளால நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்யவே முடியாது. எதுக்கு நம்ம சம்பாதிச்சோம்? எதுக்கு பொய் பேசணும்? எதற்கு ஏமாற்றினோம்? எதற்கு மோசடி செய்யணும்? எதற்கு ஒருத்தன் கொடுத்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு உன்னை நான் பார்க்கவே இல்லை, நீ யாருப்பா எந்த ஊருப்பான்னு பல்ட்டி அடிச்சு பேசணும்? எதுக்கு இது வேலாம்? நான் சுகமா இருக்கணும், இந்த காசை வச்சு நான் நல்லா வாழணும், அதுக்கு தானே இப்படிலாம் பேசணும். அதை வச்சு உன்னால வாழ முடியுமா என்று சொன்னால் அந்த பொருளில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லை. அல்லாஹ்வுடைய பரக்கத் என்றால் என்ன அர்த்தம்? பரக்கத் இல்லை என்று சொன்னால் என்ன பொருள்? பரக்கத்துனா பொதுவாகவே நம்ம மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு உண்டு. சாதாரணமா அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு வீட்டுக்கு பதிலாக ஒரு 5-6 வீடு கொடுத்துட்டான்னு வச்சுக்குவோம். ஒரு ஆளு பேர்ல சொந்தமா ஒரு 4-5 வீடு இருக்குது. அப்ப நம்ம பேசிக்குவோம், அவருக்கு அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்துருக்கான். ஒரு 7-8 பிள்ளைங்க இருக்குது, ஒருத்தருக்கு பரக்கத்தா பிள்ளைங்களை கொடுத்துருக்கான். பெரிய கோடீஸ்வரரா இருக்கிறாரு, பரக்கத்தா செல்வத்தை கொடுத்துருக்கான். நிறைய செல்வம் யாரிடத்தில் இருக்கிறதோ அதுதான் பரக்கத் என்று நம்முடைய பேச்சு வழக்கிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பரக்கத் என்ற சொல்லுக்கு உண்மையான முழுமையான பொருள் என்னவென்று சொன்னால், கலீலு ஷைஇ வ கஸீருன் நஃபஇ, குறைந்த பொருளிலே நிறைவான பலன் கிடைக்குமே அதுதான் பரக்கத்து. அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்தது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், பொருள் குறைவாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய எல்லா தேவைகளும் அதில் நிறைவேறிவிடும். எத்தனை லட்சம் சில பேர் பார்க்கிறோம், நிறைய லட்சங்களை சம்பாதிக்கிறார்கள். 50,000 மாத சம்பளம் என்கிறார், 1 லட்சம் மாத சம்பளம் என்கிறார். ஆனால் அவருடைய தேவைக்காக வேண்டி சில பேரிடத்துல கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு 1 லட்சம் வந்திருக்கிறது, ஆனால் அந்த லட்சம் பத்தல. கோடிகளை சம்பாதிக்கிறாரு, கோடி பத்தல, இன்னும் 2 கோடி அடுத்த விட கடனாளியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீ 2 கோடி சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? இத்தனை லட்சங்களை நீங்கள் சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? உங்களுடைய தேவை நிறைவேறுவதற்காக வேண்டி இன்னொருத்தர் போய் கையேந்தக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதே. அப்படியானால் இந்த லட்சங்களில் அல்லாஹ்வுடைய அருள் இல்லை, இந்த கோடிகளில் அல்லாஹ்வுடைய அருள் இல்லை. 1000 ரூபாய் சம்பாதிப்பார்கள், சில பேரை நாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். 2000 ரூபாய் சம்பாதிப்பார் மாதத்திற்கு. வீட்டுல 3 பிள்ளைங்க இருக்கும், வாடகை வீட்டுல குடியிருப்பாரு. மருத்துவ தேவையிலிருந்து, வீட்டு வாடகையிலிருந்து, தனது உணவு தேவையிலிருந்து, ஒட்டுமொத்த வீட்டினுடைய குடும்பத்தினுடைய செலவு எல்லாம் செலவழித்தது போக மாசம் 300 ரூபாய் மிச்சம் எடுத்து பேங்க்ல போட்டு வச்சிருப்பார். 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, எல்லா வேலையும் பூர்த்தி ஆயிடுச்சு, எல்லா தேவைகளும் நிறைவேறிடுச்சு, மிச்சம் 300 ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் இந்த 2000ல் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அந்த 2 லட்சத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இல்லை. நமக்கு எது தேவைன்னு நம்ம இப்ப முடிவு செய்யணும். 2 லட்சம் வந்து பத்தலேன்னு பத்தாக்குறை பட்ஜெட் போடக்கூடிய வாழ்க்கை நமக்கு தேவையா? 2000 ரூபாய் வந்தால் நான் நிம்மதியா இருக்கம்பா, எல்லா தேவையும் எனக்கு அல்லாஹ் பரக்கத்தா வச்சிருக்கிறான், எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆயிடுச்சு, அந்த வாழ்க்கை நமக்கு தேவையா? பணம் சம்பாதிப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நம்ம எத்தனையோ பேரை பார்க்கிறோம், தெருக்களிலே நம்முடைய ஊரிலே பார்த்திருப்போம். பெரிய லட்சாதிபதியா இருப்பார், வீட்டுக்குள்ள போய் பீரோ திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 சட்டைகள் அடுக்கி வைத்திருப்பார். பல 2000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்ச பேண்ட் ஷர்ட் கைலி பனியன்னு சொல்லிட்டு விதவிதமா ட்ரெஸ் இருக்கும். தெருவில் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பிச்சைக்கார மாதிரியே திரிவார், அழுக்கு சட்டையோட. காலை பார்த்தா கண்ணங்கரேன்னு வண்ணான்ட்டு கொண்டு போய் போட்டா கூட என்ன போட்டு அடிச்சிருக்கிறான்னு திட்டுற மாதிரி. அந்த அளவுக்கு சில பேர் சட்டையை அழுக்காக்கி பார்ப்பதற்கே பங்கரையான தோற்றத்தோடு சில பேரை பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே அவருடைய பேங்க் பேலன்ஸ் லட்சக்கணக்கில் இருக்கிறது. அவருடைய வீட்டிலே 100கணக்கான சட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது.
சட்டை 100 இருக்குது, ஆனா அந்த சட்டையில அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்ல. ஏன்? பரக்கத் என்று சொன்னால் அந்த சட்டை என்ன நோக்கத்திற்காக அணியப்படுகிறதோ வாங்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்ற வேண்டும். இவருக்கு நிறைவேற்றி இருக்கிறார். 100 சட்டை வாங்கினார். சட்டை எதுக்கு போடுறோம்? பிறர் முன்னிலையில் நம்மை கம்பீரமாக காட்ட வேண்டும், நம்மை கண்ணியமாக வெளிப்படுத்த வேண்டும். தமிழ்ல சொல்றாங்கல்ல, ஆள் பாதி ஆடை பாதிங்கிறாங்களே, நம்முடைய தோற்றத்தை ஒரு நல்ல முறையில் எடுத்து காட்ட வேண்டும், தூய்மையான முறையில் வெளிப்படுத்த. அதுக்கு தான் ஆடைகளை அணிகிறோம். அந்த ஆடை இவருக்கு 100 ஆடை இருக்குது. ஆனா எப்ப பார்த்தாலும் பிச்சைக்கார மாதிரி இருந்தார்னா ஆடையினுடைய நோக்கத்தை ஆடை நிறைவேற்றவில்லை. இன்னும் சில பேரை பார்த்திருப்போம், 2 ட்ரெஸ் வச்சிருப்பாங்க, 3 ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. 3 ஆடை வைத்திருக்கிறவர் எப்ப பார்த்தாலும் நீட்டா துவைச்சு அயன் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் ஒரு மைனர் மாதிரி காட்சி தருவார். எத்தனை ஏழை மக்களை இப்படி பார்க்கிறோம், எத்தனை இளைஞர்களை இப்படி பார்க்கிறோம். அவங்க வீட்டுல பெட்டியை திறந்து பார்த்தாங்க 2 மாத்து துணி வச்சிருப்பாரு, அவ்வளவுதான் இருக்கும். 2 ஆடைகள் வைத்திருக்கிறவரை மக்கள் மத்தியிலே கண்ணியமாக அந்த ஆடை காட்டுகிறது. 200 ஆடைகள் வைத்திருக்கிறார், அவரை அந்த ஆடை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. நமக்கு எது தேவை? 200 ஆடை பீரோவுக்குள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பது தேவையா? 2 ஆடை என்றாலும் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஆடை தேவையா? எதிலே நோக்கம் நிறைவேறும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் எதிலே இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய பரக்கத் எதில் இருக்கிறதோ அதில் தான் நோக்கம் நிறைவேறும். இல்லை என்று சொன்னால் நோக்கமே நிறைவேறாது. சில வீடுகளை போய் பாருங்க, சில ஏழை குடும்பங்கள்ல சின்னஞ்சிறிய வீட்டிற்குள்ள அண்ணன் தம்பி 3 பேர் 4 பேர் குடும்பம் நடத்தக்கூடிய காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க. சர்வ சாதாரணமா சென்னை போன்ற பெருநகரங்களில் நீங்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ள பார்த்தா இது மாதிரி ஒரு ரூம் இருக்கும். இந்த பக்கம் ஒரு சின்னதா ஒரு சீலையை தூக்கி தொங்க விட்டுவிட்டு அங்கிட்ட அண்ணங்காரன் குடும்பம் நடத்துவான். இந்த பக்கம் அதுல இன்னொரு சைடுல தம்பிக்காரன் குடும்பம் நடத்துவான். வெளியில வராண்டா மாதிரி இடத்துல அப்பாவும் அம்மாவும் எடுத்திருப்பாங்க. ஒரு சின்னஞ்சிறிய ஒரு 20க்கு 30 ஒரு 10க்கு 20 உள்ள அளவுள்ள வீடுகளில் 2 பேர் 3 பேர் 4 பேர் குடும்பம் நடத்துகிறார்கள். சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. நைட்ல தூங்கி எந்திக்கிறாங்க, காலையில வேலைக்கு போறாங்க, நிம்மதியா சாப்பிடுறாங்க, சாப்பாடு படுக்கிறாங்க. அந்த சின்னஞ்சிறிய வீடு அவர்கள் அத்தனை பேருக்கும் போதுமானதாக, அத்தனை பேரையும் தங்குவதற்கு அது இடம் தருகிறது. சில வீடுகளை பார்க்கிறோம், பெரிய மாளிகை மாதிரி தகப்பனார் கட்டி போட்டிருப்பார். கோடி கணக்கில் காசு கொடுத்து அப்படி பங்களா மாதிரி இருக்கும். அரண்மனை, பெரும் பெரும் மன்னர்கள் வசித்த அரண்மனை மாதிரி இருக்கும். அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பான். மேல் மாடி பெரிய அரண்மனையா இருக்கும், கீழே பெரிய அரண்மனையா இருக்கும். 2 பேரும் அடிச்சுக்குவான். எனக்கு பத்தல, உனக்கு பத்தல, கோர்ட்டு கேஸ் வழக்கு காசு செலவு பண்ணுன்னு இதுல காசை கொண்டு போய் வழக்குகளுக்கு செலவிடுகிறார்கள். காரணம் என்ன? அத்தனை பெரிய வீடு இருந்தும் 2 பேருக்கு அவ்வளவு பெரிய வீடு பத்தல. அப்ப அவ்வளவு பெரிய வீட்டில் அல்லாஹ்வுடைய அருள் இல்ல, அல்லாஹ்வுடைய பரக்கத்தில் எனக்கு எது தேவை? பெரிய வீடு இருக்கிறது, ஆனால் என்னால் நிம்மதியாக வாழ்க்கை வீட்டிலே குடும்பம் நடத்த முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு வீடு தேவையா? சின்னஞ்சிறிய வீடு இருக்கிறது, நிம்மதியாக தூங்கி எழுந்து சந்தோஷமாக என் வேலைக்கு செல்கிறேன், இந்த வீடு தேவையா? நபிகள் நாயகம் முதல்ல இதுக்கு தான் சொல்றாங்க, நீ போய் பேசு, பேசாம 2வது நீ எதுக்கு நீ போய் பேசுனியோ அந்த நோக்கத்தை உன் காசு நிறைவேற்றிச்சா? எதுக்கு ஏமாத்தின? எதுக்கு வரதட்சணை வாங்கின? எதுக்கு வட்டி வாங்கின? எதுக்கு லஞ்சம் வாங்கின? எதுக்கு ஊழல் பண்ண? எதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கமிஷன் எடுக்க? சில விஷயங்கள்ல நம்ம மக்களிடத்துல பார்க்கிறோம், பிசினஸ் நம்ம மதுபானம் இருக்கிறது தான் ஹராமான பிசினஸ், அப்படி வர்ற வருமானம் தான் ஹராமு. பன்றி வியாபாரம் அப்படி வர்ற வருமானம் தான் ஹராமு. வட்டி கடை வழியாக வரக்கூடிய வியாபாரம் தான் ஹராம் என்று நினைக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, நமக்கு வரக்கூடிய 1 ரூபாய் 2 ரூபாய் 50 காசில் கூட ஹராம் கலந்து விடும். ஒருத்தர் போய் சாமான் சொல்லுவாரு, முதலாளி ஒரு கடையில் வேலை பார்ப்பாரு, முதலாளி போய் வீட்டுக்கு மளிகை கடை வாங்கி கொடுப்பா, மளிகை சாமான் வாங்கி கொடுன்னு 200 ரூபாய் கொடுத்து விட்டு போய் சாமான் என்று சொல்வார். அது 150 ரூபாய் பில்லா இருக்கும். இவருக்குள்ள ஒரு நியாயத்தை சொல்லிக்குவார், மெனக்கெட்டு வந்திருக்கிறோம் போயிருக்கிறோம் கூலிலாம் வேணும் தானே அப்படின்னு கூட ஒரு 10 ரூபா வச்சு 160 ரூபா கொண்டு கணக்கு கொடுத்து 40 ரூபாய் மிச்சம் கொடுப்பார். 10 ரூபாய் ஹராமா வந்திருக்குது, நீ ஹலால் நம்ம கடைக்கு தானே போகணும், இது ஏமாத்து, அது சொல்லிட்டு வாங்க. நீ சம்பந்தப்பட்டவர் முதலாளி இடத்துல சொல்லி நான் போயிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு காசு கொடுங்க அப்படி நீ அதை அவர் விரும்பினால் உனக்கு வேலையை தர போறாரு, விரும்பவில்லை என்று சொன்னால் அவரே போய் வாங்கிட்டு போறாரு. இது மாதிரி சின்ன சின்ன அல்ற சில்லற மேட்டரை எல்லாம் சைத்தான் உள்ளுக்குள்ள வரும். அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லிக்குவோம், அதை நியாயப்படுத்தி அதெல்லாம் சரிதான் பாடமே, சும்மா வாங்குறோம், போயிட்டு வந்திருக்கிறோம்ல, வேலை செஞ்சிருக்கிறோம்ல, வேலைக்கு தான் கூலி வாங்கலாம்ல என்றெல்லாம் தப்பும் தவறுமான சைத்தானிய சிந்தனைகள் உள்ளத்திலே ஏற்பட்டு 50 காசு 1 ரூபாய் 2 ரூபாயிலே சைத்தான் உள்ளே நுழைந்து நம்முடைய பொருளாதாரத்தை ஹராமாக்கி விடுகிறான். அப்படி வரக்கூடிய அந்த பொருளினால் உன்னுடைய தேவைகள் நிறைவேறாது, உன்னுடைய நோக்கம் பூர்த்தி அடையாது.
எத்தனை லட்சங்கள் வந்தாலும் இன்னும் பற்றவில்லை என்று சொல்லி பற்றாக்குறை பட்ஜெட் தான் நீ போட்டுக் கொண்டிருப்பாய். லட்சங்களை சம்பாதிப்பா. டாக்டர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருவார். ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், அதுக்கு ஒரு 5 லட்சத்தை கொண்டு வா. கிட்னி ஃபெயிலியரு, அதுக்கு ஒரு கிட்னி வாங்கணும், அதுக்கு 2 லட்சத்தை கொண்டு வா. காலில் மூட்டு வலி, மூட்டுக்குள்ள அந்த கப்பு போயிடுச்சு, அதை மாற்றணும், அதுக்கு 2 லட்சத்தை கொண்டு வா. பெரிய மளிகை கடை லிஸ்ட் மாதிரி லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருவார். ஹராமான வழியில் 50 லட்சம் நாம் சம்பாதித்திருப்போம். ஆனால் டாக்டர் தர்ற பில்லு 60 லட்சமா உட்கார்ந்துருக்கும். ஒவ்வொருத்தட்டையா போய் கையேந்து 10 லட்சம் கொடுங்க, 50,000 கொடுங்க, 2,000 கொடுங்க, 1000 கொடுங்க என்று சொல்லி கையேந்துகிற சூழலை ஏற்படுத்துவானே. இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அவசியமா என்பதை யோசித்து பார்த்தால், எனக்கு ஹராமான வழியில சல்லி காசு வேண்டாம், அல்லாஹ் தடுத்திருக்கிற வழிமுறை வழியாக எனக்கு 1 பைசா வருவதை கூட நான் விரும்பவில்லை என்ற முடிவுக்குத்தான் ஒரு முஸ்லிம் வர முடியும். முதல்ல ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க, நீ தடுக்கப்பட்ட வழிமுறைகளில் சம்பாதித்தால் ஏற்படக்கூடிய முதல் இழப்பு இது. இரண்டாவது சொல்றாங்க, சம்பாதிக்கக்கூடிய முஸ்லீம்கள் பல பேர் எப்படியோ பல வழிகளில் சம்பாதித்து விடுகிறார்கள். அந்த சம்பாத்தியத்தை என்ன பண்றாங்க, மற்ற மதங்கள்ல கொள்ளையடிச்சு விட்டு திருடிட்டு அதுல ஒரு பங்கை கொண்டு கோயிலில் கொண்டு காணிக்க போட்டுட்டு முடிஞ்சு போச்சுன்னு வருவாங்கல்ல. கொன்னா பாவம் தின்னா போச்சுன்ன மாதிரி, அது மாதிரி அடிச்ச கொள்ளையில ஒரு பங்கை கொண்டு கோயிலில் போட்டாச்சுன்னா நமக்கு பாவம் கிடையாது, நல்ல காரியத்துக்கு செலவிட்டோம் என்று சொல்லி மற்ற மதத்தவர்கள் எண்ணுவதை போன்று இஸ்லாத்திலே சிலவர் இப்படி அங்க ஏமாத்தி மற்ற காரியங்கள்ல ஹராமான வழியில சம்பாதித்து விட்டு நற்காரியங்களுக்காக வேண்டி தர்மம் செய்வதை பார்க்கிறோம். பல பேர் தர்மம் செய்யறாங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆச்சரியப்படுகிற விதத்தில் மற்ற சமுதாயங்களோடு இணைத்து பார்க்கிற பொழுது அதிகமாக தர்மம் செய்கிற சமுதாயம் நம்முடைய சமுதாயம். வாரம் இந்த சமுதாயம் செய்கிற தர்மத்தோடு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. பெரிய பெரிய கோயில்கள் லிஸ்ட் போடுவாங்க, இத்தனை கோடி இந்த உண்டியலில் காசு வந்திருக்கிறது, இத்தனை கிராம் இத்தனை பவுன் நகை வந்திருக்கிறது என்று சொல்லி மலைக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பட்டியல் போடுவாங்க. ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒவ்வொரு வாரமும் ஜும்மா நாட்களில் தன்னுடைய காசிலிருந்து அள்ளி செய்யக்கூடிய தர்மத்தை கணக்கு போட்டு பார்த்தா அவங்க ஒரு வருஷத்துக்கு கணக்கு போடுற உண்டியல் காசை விட இது பல மடங்கு பெரிய போய் நிற்கிறது. தர்மம் செய்கிறார்கள், மறுக்க முடியாது. தர்மத்தை இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்துது. இறையில்ல கொடை வெள்ளலேன்னு பல பேருக்கு லட்சக்கணக்கில் தர்மத்தை கொடுத்துவிட்டு போஸ்ட் அடிக்கிறாங்க. தர்மம் இல்லாமல் நாளை மறுமையில் நரகத்திலிருந்து ஒரு மனிதனால் விடுதலை பெறவே முடியாது. அதையும் ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க. வெறுமனே தொழுதால் மட்டும் சொர்க்கம் போயிடலாம் நினைக்காத. நரகத்திலிருந்து ஒருவன் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அவன் தொழுகின்ற தொழுகை மாத்திரம் அவனுக்கு போதாது, அவன் வைத்திருக்கின்ற நோன்பு மாத்திரம் அவனுக்கு பலனளிக்காது. அதை தாண்டி அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வத்தில் இருந்து அவன் ஒரு சதவிகிதத்தை தர்மம் செய்திருக்க வேண்டும். இன்னைக்கு தர்மத்தை பத்தி நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு என்று சொன்னால், தர்மம்னு யாராவது கேட்டா வாங்க போய் முத்தவழி வீட்டில் போய் கேளுங்க, அந்த அவங்க பெரிய பணக்காரர், அவங்க நிறைய செய்வாங்க போங்க என்று சொல்லி செல்வந்தர்களுடைய வீட்டை நோக்கி கைகாட்டுவதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் தர்மம் செய்வதை பொறுத்தவரை செல்வந்தர்களுக்கு மாத்திரம் விதிக்கப்பட்ட போதனை அல்லது, ஒவ்வொரு மனிதனும் தர்மம் செய்தாக வேண்டும். கோடிகளை சம்பாதித்திருப்பவர் கோடிகளில் செய்யட்டும், லட்சங்களை சம்பாதித்திருப்பவர் லட்சங்களில் செய்யட்டும், ஆயிரங்களை சம்பாதித்திருப்பவர் ஆயிரங்களில் செய்ய வேண்டும். 5 ரூபாயை சம்பாதிச்சிருக்கிறவர் அவர் கெப்பாசிட்டி அந்த மாதிரி செய்யும். எல்லாரும் தர்மம் செஞ்சு ஆகணும். ஏன்? தர்மத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. மரண நேரத்தில் ஒரு மனிதனுடைய உயிரை பிடுங்குவதற்காக மலக்குமார்கள் வந்து நிற்கிற அந்த கடைசி நிமிடத்தில் மனுஷன் புலம்புவானா, கொஞ்சம் டைம் கொடுங்களே, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்களே. தந்தா என்னப்பா செய்வ? தரப்படாது, அது வேற விஷயம். தந்தா என்ன செய்வ? இந்த கொஞ்ச நேரம் அவகாசத்தை வச்சு என்ன பண்ண போற? தொழுவியா, நோம்பு வைப்பியா, ஹஜ்ஜுக்கு போவியா, என்ன செய்வ? அந்த மாதிரி அவன் சொல்லுகிறான், எனது செல்வங்களை நான் தர்மம் செய்துவிட்டு நல்ல மனிதனாக திரும்ப வந்து விடுகிறேன். கடைசியா கிடைக்கிற ஒரு சின்ன வாய்ப்பு, அந்த வாய்ப்பை கூட மனிதன் எவ்வாறு பயன்படுத்த விரும்புகிறான்? செல்வத்தை தர்மம் பண்ணி நல்லவனாயிரலாம். நரகத்திலிருந்து விடுதலைங்கிறது தர்மத்தின் வழியாக மட்டும்தான் சாத்தியம். அது கூட ரசூலுல்லாஹ் ஒரு அழகான ஓமையின் மூலமா விளக்குனாங்க.
சொத்து பத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து போட சொல்லுவோம் மனிதர்களை. நம்மளை கொண்டு வந்து போட சொன்னா நம்ம என்ன லிஸ்ட் சொல்லுவோம்? எனக்கு அங்க 5 ஏக்கர் நிலம் இருக்குது, 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்குது, என் மனைவி கழுத்துல 8 பவுன் நகை கிடக்குது, எனக்கு அங்க ஒரு 2 வீடு இருக்குது, இங்க ஒரு 2 தோட்டம் இருக்குது, லட்சக்கணக்கில் கொண்டு வந்து போடுவோம். ஒரு மனிதர் அவருடைய சொத்துக்களை ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு வந்து போடுறார். மொத்த சொத்து நீ இவ்வளவுதான்பா, என்ன ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை கையில கொண்டு வர்றார். இப்போதைக்கு நான் உடுத்தி இருக்க ட்ரெஸ்ஸை தாண்டி எனக்குன்னு இருக்கிற ஒரு சொத்து இந்த பேரிச்சம்பளம் தான். இது கூட இன்னும் 2 நிமிஷம் ஆச்சுன்னா எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, வாயிரத்துக்கு போட்டு அது கூட இல்லாம போயிடும். இப்ப இருக்கிற மொத்த சொத்து இவ்வளவுதான் ஒரு ஆள் பேரிச்சம்பளத்தை கொண்டு வந்து வைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தகின்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, நரக நெருப்பிலிருந்து உன்னை நீ பாதுகாத்துக்கொள், பேரித்தம்பழத்தின் ஒரு பகுதியை பீத்து கொடுத்தாவது. ஒரு பேரிச்சம்பழம் இருக்குங்கயா, ஒரு துண்டு உனக்கு, ஒரு துண்டு தர்மம் பண்ணி. எந்த அளவுக்கு இஸ்லாம் தர்மத்தை வலியுறுத்து பாருங்க. ஒத்த பேரித்தம்பழம் வைத்திருப்பவரும் அவரது தகுதிக்கு தகுந்தார் போன்று தர்மம் செய்யணும். அப்ப 5 ரூபா தானே இருக்கு, 50 ரூபா தானே இருக்கு, 100 ரூபா தானே இருக்கு, நானே மாசம் 1000 ரூபாய் தானே சம்பாதிக்கிறேன், யாரும் சொல்ல முடியாது. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி கொடு. 5000 சம்பாதிக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி கொடு. இப்ப எல்லோரும் தர்மம் செய்ய ஆக வேண்டும். பல பேர் புரிந்திருக்கிறார்கள், தர்மம் செய்யவும் செய்கிறார்கள். அவங்க அனுபவிக்க வேண்டிய காசுகளை ஏழை எளிய மக்களின் துயர் துடைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை உருவாக்குவதற்காக, இன்ன பிற நல்ல நோக்கங்களுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி தர்மம் செய்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் செய்கிற தர்மம், நீங்கள் அள்ளி கொடுக்கிற இந்த பொருளாதாரம் உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே இதற்கு உங்களுக்கு நன்மை வழங்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அதுக்கு ஒரு முக்கியமான அளவுகோல் இருக்கிறது, நிபந்தனை இருக்கிறது. லா யக்பலுல்லாஹு இல்ல தய்யிப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலான பொருளை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க ஹராமான வழியில வாங்கிட்டு வந்து அள்ளி அள்ளி லட்ச லட்சமா கொடுத்தாலும் சரி, எங்கிட்ட தூக்கி எனக்கு தூக்கி சும்மா தூக்கி கொடுத்துருக்கிற தர்மம் செஞ்சிருக்கேன்னா வராது, நன்மை கிடைக்காது உங்களுக்கு. பேங்க்ல கிடந்துச்சுல, அதுக்கு 10,000 ரூபாய் வட்டி கொடுத்துட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல, அதை தூக்கி அப்படி ஏழைக்கு கொடுத்துட்டேன், ஒண்ணும் கிடையாது, உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் அதை நீனே வச்சு தின்னுட்டு போயிருந்திருக்கலாம், நீ உன் பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்திருக்கலாம், உங்கள் குடும்பத்தார் அதை மகிழ்வோடு அனுபவித்திருக்கலாம். பிறருக்கு அதை நீ தர்மமாக கொடுத்ததினால் உனக்கு கடுகளவிற்கு கூட இறைவனிடத்தில் நன்மை இல்லை. அதிகபட்சமா என்ன கிடைக்கும்? உலகத்துல வேணா சொல்லிக்குவாங்க, பெரிய ஆளுப்பா, நல்லா அள்ளி கொடுக்கிறவரு, கொடுத்து கொடுத்து சிவந்த கரன்னு பட்டம் வேணா வாங்கிக்கலாமே ஒழிய, அல்லாஹ்விடத்தில் இதனால் கடுகளவிற்கு கூட நன்மை கிடையாது. எது இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு தர்மம் செஞ்சு மறுமையில் நன்மை பெற்றுக் கொள்ள முடியாது, தர்மத்தினுடைய பிரதிபலனை எதிர்பார்க்க முடியாது என்று சொன்னால், அப்ப நாம ஹராமான வழியில் பொருளீட்டினால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எத்தனை பெரிய இழப்பை அது தருகிறது என்பதனை தர்மம் செய்கிறவர்கள் யோசித்து பார்க்கணும். 2வது ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. 3வதாக சொல்கிறார்கள், ஒருவன் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான இன்னொரு போதனை. எத்தனையோ இபாதத்துகளை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதுல ஒரு முக்கியமான இபாதத்து கையேந்தி பிரார்த்திக்கிறோமே துஆ, அது ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்து, வழிபாடு. எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ செய்வது இருக்கிறது அதுதான் வணக்கம். வழிபாடுன்னு சொல்றதா இருந்தா அதை தப்பா கொண்டு நிப்பாட்டணும். அப்படி ஒரு வழிபாடு வேற எதுவுமே கிடையாது. ஏன் வழிபாடுன்னா என்ன? முதல்ல வணக்கம் வழிபாடுன்னு சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை எஜமானனாக நம்மை அவனது அடிமையாக வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான் வழிபாடுங்கிறது. அவன் சொல்லுவான், நம்ம கேட்டுட்டோம். அது யோசிக்கிற வேலைலாம் கிடையாது, லாஜிக்கா திங்க் பண்றதெல்லாம் கிடையாது. அவன் என்னத்தை செய்ய சொன்னாலும் செஞ்சிருவான்பா, நான் அவனுடைய அடிமை, அவன் என் முதலாளி. இதை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள் தான் இபாதத்துகள். தொழுகிறோம், தக்பீர் கையை ஒசத்தி நெஞ்சில கட்டணுங்கிறோம். ஏன் அப்படி? நெஞ்சில கட்டுற வயிற்றுல கட்டினா என்ன? அதெல்லாம் கிடையாது. ரசூலா கட்டினா அப்படித்தான், நெஞ்சில தான் கட்டணும். சரி, நெஞ்சில கட்டி நின்று ஓதிக்கிட்டு இருந்த நீ திடீர்னு ஏன்பா குடியிற, அதெல்லாம் தெரியாது.
அல்லாஹ் குனிய சொல்லிவிட்டான், குனிஞ்சு விட்டேன். சரி குனிஞ்சுக்கிட்டு இருந்த நீ திடீர்னு கீழே போய் விழுந்த சஜிதானு தெரியாதுப்பா, அவன் சொன்ன செஞ்சு விட்டேன். காரணம்லாம் சொல்லவே முடியாது. இபாதத்துகளை பொறுத்தவரை உங்களால் காரண காரியங்களோடு அதை விலக்கி தர முடியாது. அதுதான் அடிமைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள். அதிலேயே ரொம்ப உயர்வாக அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் துவா செய்யற இடம் தான். தொழும் போது இருக்கிறத விட கையேந்தி அல்லாஹ்விடத்துல துவா செய்யும் போது அப்ப நம்முடைய இயலாமையெல்லாம் சொல்றோம், என்னால முடியாது அல்லாஹ், உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கிறா, அழுகிறோம். நம்முடைய இயலாமை பலகீனத்தை வெளிப்படுத்துகிறோம். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிவிட்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் நாங்க நாசமா போயிடுவோம் அல்லாஹ், நஷ்டம் அடைஞ்சிருவோம் ரப்பே, எங்களை பாதுகாப்பு கொடு ரப்பே என்று சொல்லி அழுது புலம்பக்கூடிய அந்த தருணம் இருக்கிறது. அதுதான் நம்முடைய அடிமைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இடம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்வாவு ஹுவல் இபாதா, துவா இருக்கிறது அதுதான் ஒரு தலை சிறந்த ஒரு வணக்கம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வணக்கம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த துவாவுல சில பேருக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுப்பானோ, இந்த ஆளு துவா செஞ்சா கூடுதலா சீக்கிரமா எடுத்துக்குவான், அதை பரிசீலனைக்கு உடனே அதற்கு பதில் தருவான். அப்படி ஒரு லிஸ்ட், ஒரு பட்டியல் போடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த பட்டியலில் சொல்றாங்க, ஒருவர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு பயணித்து விட்டால், பயணத்தில் இருக்கிற அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் அதற்கு மறுமொழி தருகிறான், அதற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். சீக்கிரமா அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுப்பான். ஊர்ல இருக்கிறவர் செய்யற துவாவை விட வெளியூர்ல இருக்கிறவர் செய்யக்கூடிய துவாவுக்கு இஸ்லாத்துல வேல்யூ அதிகம். ஏன் மதிப்பு அதிகம்? உள்ளூருக்குள்ள ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுடைய நினைப்புல நல்லவனாக இருந்து துவா செஞ்சு தொழுது நோன்பு வச்சு இருக்கிறது பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. வெளியூர்ல போய் நல்லவனா இருக்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா உள்ளூருக்குள்ள அவரை பற்றி தெரிந்தவர்கள் பல பேர் இருப்பாங்க. ஒருத்தர் உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ஒருத்தருக்கு பீடி குடிக்கிற பழக்கம் இருக்கிறது. உள்ளூருக்குள்ள எப்படி குடிப்பாரு, வெளியூருக்கு போனா எப்படி குடிப்பாரு? உள்ளூருக்குள்ள இருக்கிற ஒரு பையன் பீடி குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், மறைஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு அத்தா பார்த்துருவாரோ, அம்மா அம்மா கண்ணில் பட்டுருமோ, அண்ணன் போய்கிட்டு இருக்கிறான் அண்ணனுக்கு தெரிஞ்சிட கூடாத, யாரும் பார்த்தா நம்மளை திட்டுவாங்களே, வெளியே தெரியாம குடிப்போம்னு சொல்லிவிட்டு டீ கடைக்குள்ள போய் ஒளிஞ்சு உட்காந்து மாப்பிள்ள வெளியே பார்த்துக்க, யாரும் வர்றாங்க பார்த்துக்கொண்டு வேக வேகமா ஊதுவோம். சில பேர் என்ன பண்றாங்க, நேர கக்கூசுக்குள்ள போய் உட்காந்து ஊதி முடிச்சுட்டு வெளியே தெரியாம நல்ல மாதிரி வெளியே வந்துடுறது. வெளியே யாரும் பார்த்துட்டு என்ன பண்றது, வெளியே தெரியக்கூடாது என்று விரும்புகிறார்களே. அவரை பற்றி தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய நன்மையிலே அக்கறை கொண்டவர்கள் இருக்கிறார்கள், பெற்றவர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், ஊர் தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீது கொண்டிருக்கிற மரியாதையின் விளைவாக இது மாதிரி தப்பு தவறு செய்ய நினைக்கிறவன் வெளியே தெரியாம செய்கிறான். குடிக்க நினைக்கிறான் ஒருத்தன், எல்லாத்தையும் ஊரப்புற கூட்டி வச்சுலாம் குடிப்பாரு, தெரிய விவரம் யாருக்கும் தெரியாம மூச்சு கட்டாம போய் வேக வேகமா வாங்கி இக்கில சொல்லிவிட்டு எங்கிட்ட காட்டுக்குள்ள போய் ஊத்தி குடிச்சுட்டு மறந்துடுறத பாக்குறோம். அப்போ உள்ளூருக்குள்ளே ஒரு மனிதன் பெரும்பாலும் நல்லவனாக இருக்க விரும்புகிறான். ஆனா வெளியூருக்கு போகும்போது மந்தாரம்புதூர்ல இருக்கிற ஒருத்தர் சென்னைக்கு வந்துட்டார், சிகரெட் குடிக்கிற ஆசாமி. இங்க லோக்கல்ல பயந்து பயந்து சிகரெட் வாங்கினாரு, அது மாதிரியே வாங்குவாரு. அப்படி நோட்டை 50 ரூபா நான் நோட்டை தூக்கி நீட்டு குடியா சிகரெட் கோல்ட் பிளாக் ஃபில்டர் குடியா வாங்கி அப்படியே கடையில் ஓரத்தில் கிடக்கிற கைத்தை தூக்கி பத்த வச்சு ரோடு கடை முன்னாடி நின்னே தம் படிப்பார். யாருங்க ஏன் யாரு பார்க்க போறாங்க நம்மளை யாருக்கு தெரியும், யார் நம்மளை பத்தி கேள்வி கேட்பா? ஒருவேளை புது இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம், ஒருவேளை நம்மளை கேட்க முடியாது. ஒரு ஆபாச போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது தெருக்குள்ள, நம்ம ஊர்ல சொந்த ஊர்ல இருக்குது. ஒரு பையன் போறான், எப்படி பாப்பா யாரும் பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லு விட்டா கூட வெளியே தெரியாம சொல்லி விடுற, யாரா வர்றது தெரிஞ்சிருந்தா டக்குன்னு தலைகளை போட்டு ரொம்ப ஒழுக்கமான புள்ள மாதிரி நடை ஏற்றிடுவான். அதே ஆசாமி மெட்ராஸ்ல ஒரு ஆபாச படம் ஒட்டப்பட்டிருப்பதை பார்க்க நேர்ந்தால் எந்த அசட்டை எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம எந்த பயமும் இல்லாம ரொம்ப ஜாலியா ரொம்ப தெனாவட்டா நின்று ரோட்ல நின்று அந்த காரியத்தை செய்வார். அந்த நேரத்திலேயும் தவறு செய்வதற்குரிய அத்தனை வாசல்களும் திறந்து கிடக்கிற வெளியூர் பயணத்தில் தவறு செய்யாமல் இறைவனை நினைத்து இறைவனிடத்திலே ஒருவன் கையேந்தினால்
அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தானே வேணும். அதான் நியாயம். நல்லவனா ஊர்ல நல்லவனா இருக்கிறது பெரிய மேட்டர் இல்லப்பா, வெளியூர்ல இருந்து நல்லவனா இருக்கிறானே இதெல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவனுடைய துஆவிற்கு அல்லாஹ் மதிப்பளிக்கிறான். ரசூல் தான் சொன்னார். அந்த அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பதிலளிக்கப்படுவதற்கு தகுதியான ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிறார். ஒரு உதாரணத்தோடு ரசூலா விளக்குறாங்க. ஒரு மனிதன் பயணத்தை துவங்குகிறார். எப்படிப்பட்ட பயணம்? நீண்ட நெடும் பயணம். ஏதோ 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பயணம் இல்லை. அக்பர, தலையெல்லாம் பரட்டையாகி உடம்பெல்லாம் புழுதி படர்ந்து பார்க்கிறதுக்கே பங்கரையா அப்படியான ஒரு தோற்றத்திலே ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபன்னா இஸ்தஜாபு லஹு, அவனுடைய துஆவை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான்? அங்கீகரிக்க வேண்டிய ஆளு, ஆனா அங்கீகரிக்க மாட்டானா அல்லாஹ். ஏன்? வ மத்அமுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பசுஹு ஹராம் வ குதிய பில் ஹராம் ஃபன்னா இஸ்தஜாபு லஹு. அவன் உண்ட உணவுமோ ஹராம், அவன் குடித்த நீருமோ ஹராம், அவன் உடுத்திய ஆடை ஹராம், அவன் வளர்ந்திருப்பதே ஹராமில் அவனுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் எப்படி பதிலளிப்பான்? யோசிச்சு பாருங்க. பதிலளிக்கப்பட வேண்டிய ஒருவனின் பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளிக்க மறுக்கிறான், அவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். காரணம் என்ன? உன் துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் உனக்கு வந்த காசு பணம் ஹலாலா இருந்திருக்கணும், நீ சாப்பிட்ட சாப்பாடு ஹலால தின்றிருக்கணும், நீ போட்டிய ட்ரெஸ் ஹலாலான காசுல வாங்கிய ட்ரெஸ்ஸா இருக்கணும், நீ குடிச்சிய தண்ணி ஹலாலான காசுல வாங்கிய தண்ணியா இருக்கணும். அது இல்லாம பொய் பேசி ஏமாற்றி பித்தலாட்டம் செய்து மோசடி பண்ணி மார்க்கம் தடுத்திருக்கிற வழிமுறைகளை பின்பற்றி சம்பாத்தியம் பண்ணிய பொருளாதாரத்தை கொண்டு உனது வாழ்க்கை அமைந்திருந்தால் உன்னுடைய துஆவிற்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பளிக்கப்படாது, பதிலளிக்கப்படாது. யோசிச்சு பாருங்க. எத்தனை தடவைகள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறோம். ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகு யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்கிறோம், யா அல்லாஹ் என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை கொடுன்னு கேட்கிறோம், யா அல்லாஹ் என்னுடைய நோயை நீக்கின்னு கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு சரியான புள்ளையை கொடுன்னு கேட்கிறோம். எத்தனையோ தேவைகளுக்காக வேண்டி அழுது கண்ணீர் விட்டு கதறக்கூடிய நாம் நம்முடைய துஆவெல்லாம் காணல் நீரை போன்று வீணாகி போகும் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு சாதாரணமான இழப்பா? ஏற்படுகிற துன்பம் வார்த்தைகளில் வர்ணிக்கப்பட வேண்டிய ஒரு துன்பமா? அருளாளன் ஆகிய அல்லாஹ்விற்கே அது கோபத்தை ஏற்படுத்துகிறது. உன் துஆவுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? என்கிட்ட வராத, என் மூஞ்சில பிடிக்காத, போ தூர போ என்று விரட்டுவதை போன்று அவனுடைய வார்த்தைகளுக்கு பதிலளிக்காமல் அல்லாஹ் புறக்கணிப்பதாக அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப நாம யோசிச்சு பார்க்கணும். ஹராமான வழியில், இறைவன் தடுத்திருக்கிற வழியில் நம்மை பொருளாதாரம் வந்து சேர்ந்தால், நமக்கு வரக்கூடிய காசு பணம் வந்து சேர்ந்தால் ஏற்படக்கூடிய இழப்புகள் ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்தால் இந்த தீமையிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வரும். என்ன நோக்கத்திற்காக வேண்டி சம்பாதிக்கிறோமோ அந்த நோக்கத்தை அது பூர்த்தி செய்யாமல் போய்விடுகிறது. என்ன நோக்கத்திற்காக தர்மம் செய்கிறோமோ தர்மத்தினுடைய நன்மை கிடைக்காமல் போய்விடுகிறது. என்ன நோக்கத்திற்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கின்றோமோ அந்த துஆவிற்கு பதிலளிக்கப்படாமல் மறுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இழப்புகள் நம்முடைய பிரார்த்தனைக்கு ஏற்படக்கூடாது என்று நாம் விரும்பினால், நம்முடைய தர்மத்திற்கு ஏற்படக்கூடாது என்று விரும்பினால், நாம் சம்பாதிக்கக்கூடிய காசு பணத்திற்கு ஹலாலான வழிமுறையில் அவை வருகிறதா என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள், சிந்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு காசையும் கணக்கு பார்த்து யோசித்து அதை உங்களிடத்திலே சேர்த்து கொண்டு இறைவன் அனுமதித்த வழிமுறைகளை மட்டுமே கையாண்டு இறைவனிடத்திலே இம்மையிலும் நாளை மறுமையிலும் நன்மைகளை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக.